வணக்கம். இன்றைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே, அதாவது தேசிய விளையாட்டு தினம். இந்த தினத்தை எப்படி ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதியை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு யோசிச்சா, இந்தியாவினுடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று ஹாக்கி. அந்த ஹாக்கி ஸ்டிக் வச்சு யானைகள் கூட விளையாடும். அரசர்கள் காலத்துலேருந்து அந்த விளையாட்டு இருக்குது. இந்த ஹாக்கி விளையாட்டில் மிகச்சிறந்து விளங்கிய தியான் சந்த் என்பவருடைய பிறந்த நாளை தான் விளையாட்டு தினமாக இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது. இந்த நாளில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த விளையாட்டின் மூலமாக பெருமை பெற்ற வீரர்களுக்கெல்லாம் விருதுகள் வழங்குகிறார். என்னென்ன விருது? இப்போ வீர தீர சாகச செயல்களை செய்தவர்களுக்கு அர்ஜுன் விருது வழங்கப்படுகிறது. அதே போல் ஆசிரிய பெருமக்கள், மிகச்சிறந்த நல்லாசிரியர்கள் நம்ம சொல்கிற பாருங்கள், நல்லாசிரியர் விருது தனி, துரோணாச்சாரியார் விருது அப்படின்னு அந்த விருதும் இந்த நாளில் தான் வழங்கப்படுது. இதன் மூலமாக என்ன சிறப்பு கிடைக்கிது அப்படின்னா, விளையாட்டு வீரர்கள் ஊக்குவிக்கப்படுறாங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. இது பாரதியினுடைய வரி. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. எப்படி அற்புதமான விஷயம் பாருங்கள். இப்போ விளையாட்டுங்கிற சொல்லுக்கே தமிழில் விளைனா விருப்பம், ஆட்ட என்றால் களம், விருப்பத்தோடு சென்று களத்தில் ஆடுகின்ற அந்த விளையாட்டை தான் நம்ம விளையாட்டாக கொண்டாடுறோம். இதில் தமிழர் வீர விளையாட்டுக்கள் தமிழர் விளையாட்டுக்கள் என்று நம்முடைய பாவாணர் அவர்கள், மொழிஞாயிறு பாவாணர், தேவநேய பாவாணர் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் தமிழருடைய விளையாட்டுக்களை பற்றி அதில் குறிப்பாக சொல்கிறார். இப்போவும் கூட பாருங்கள், கால் வேகமாக ஓடி விளையாடுறதுக்கு ஓட்டப்பந்தயம் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது. அதே மாதிரி கை ஹேண்ட்பால் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, கைப்பந்து கூடைப்பந்து இருக்குது. அதே போல் கிரிக்கெட், அது தெரியாதவங்க யாருமே கிடையாது, எல்லாரையும் நம்ம பார்க்குறோம். எல்லா விளையாட்டுகளும், எல்லாத்த காட்டிலும் முக்கியமாக கபடி விளையாட்டு, இது இன்றைக்கு அளவில் எல்லாராலையும் போற்றப்படுகிறது. அதை வச்சு நிறைய படங்கள் கூட வந்திருக்குது. வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு படம் கூட வந்திருக்கு. இப்போவும் கூட விளையாட்டின் அடிப்படையாக வச்சு பல படங்கள் வரதை நம்ம பார்க்குறோம். கதாநாயகன் விளையாட்டு வீரனாக இருந்து ஜெயிச்சிட்டார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த காலத்து எம்ஜிஆர் படங்களில் அவர் என்ன பண்ணுவார்னா, ரேக்லா ரேஸ் ஓட்டுவார், வீர விளையாட்டு, சிலம்பு சுற்றுவார், வீர விளையாட்டு. அதே மாதிரி அந்த உடற்பயிற்சிக்கான விஷயங்கள் பூரா செஞ்சு காட்டுவாங்க. அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கப்போ ஓடி விளையாடக்கூடிய அந்த தன்மை நமக்கு இருந்துச்சுன்னா, பிற்காலத்தில் நம்முடைய உடல் வலிமை உள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு தியான பயிற்சி போன்றவையெல்லாம் இருந்தால் அந்த உடல் ஆரோக்கியத்தை நம்மால் பேணி காக்க முடியும். என்னங்க இதில் ஒரு விளையாட்டுக்கு போய் இவ்வளோ முக்கியம் கொடுத்துக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு உலக அளவில் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய அவர்கள் பட்டியலில் பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்களுடைய பேர் தான் இருக்குது. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் அளவுக்கு யாரும் சம்பாதிக்கிறதில்ல. இவ்வளவு ஏங்க, படிப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் விளையாட்டில் போய் விளையாடுறாருன்னா, அவன் விளையாட்டினால தான் கெட்டு போயிட்டான்னு நினைக்காம, அந்த விளையாட்டின் மூலமாக அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்றுக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரிலையோ போய் சேர்க்குறப்ப அந்த பையன் சான்றிதழ்களும் மெடல்களும் வாங்கியிருந்தான்னா, அந்த விளையாட்டின் மூலமாக மருத்துவத்துறையில் இப்போ இடம் உண்டு, பொறியியல் துறையில் இடம் உண்டு, எல்லா துறைகள்லேயும் நமக்கு என்ன ஒதுக்கிடுன்னா விளையாட்டு வீரர்களுக்கென்ன தனியான ஒரு இடம் உண்டு. அப்போ நாம் விளையாடுவது என்பது ஆரோக்கியத்திற்காக மட்டும் இல்லைங்க, நம்முடைய எதிர்காலத்துக்காகவும் தான். இப்போ கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விராட் கோலி உடைய சம்பாத்தியம் எவ்வளவு, சச்சின் டெண்டுல்கருடைய சாதனைகள் எவ்வளவு. வெறும் கிரிக்கெட் மாத்திரம் நாம் சொல்கிறோம்னு நினைக்க வேண்டாம். எல்லா துறைகள்லேயும் விளையாட்டில் நாம் சாதித்து காட்ட முடியும். அதனால் நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுக்கிடுவோம், நமக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு தெரியும்னாது நம்ம நினச்சா தான் நல்லதுங்க. தெரியுங்கிறது மட்டுமில்லை, விளையாடினால்தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பதற்கு விளையாட்டு தேவை. கடவுளே விளையாட்டாக இந்த உலகத்தை படைத்தார் என்று தான் கம்பர் தன்னுடைய பாடலில் சொல்கிறப்ப
உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரண் நாங்களே. விளையாட்டின் அருமையை தெரிந்து கொள்வோம், விளையாடுவோம், விளையாட்டை போற்றுவோம்.